எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சூப்பரான கதைய கேட்க போறோம். இது 2 தைரியமான பெண்களோட கதை. வாங்க நேரா கதைக்குள்ள போகலாம். சில சமயம் தேவன் பெரிய விஷயங்களை செய்ய நாம யாருமே எதிர்பார்க்காத ஆட்களை தேர்ந்தெடுப்பார் தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஹீரோக்கள் அந்த மாதிரிதான். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? முதல்ல அப்போ என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தேவரை மறந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா, 1-2 வருஷம் இல்ல, முழுசா 20 வருஷமா இஸ்ரவேல் மக்கள் யாபீன் அப்படின்னு ஒரு கொடுமையான ராஜா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நினைச்சு பாருங்க, அது எவ்ளோ நீண்ட காலம். இந்த கதையில ஒரு வில்லன் இருக்கான், யாபீன் ராஜாவோட படை தளபதி. அவன் பேரு சிசெரா. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். எல்லாரும் அவனை கண்டாலே நடுங்குவான். சிசெராவோட படை எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. அவன்கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சான். அதனால இஸ்ரவேல் மக்களால அவனை ஜெயிக்கவே முடியல. ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட அப்புறம் கடைசியா மக்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது. அதனால தங்களை காப்பாத்தச் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேவனிடம் கதறி அழுதாங்க. மக்கள் உதவி கேட்ட உடனே அவங்களுக்கு வழிகாட்ட நம்ம கதையோட முதல் ஹீரோ வராங்க. அவங்க பேரு தெபோராள். அவங்க ரொம்பவும் புத்திசாலியான ஒரு பெண் தலைவர். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அத அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நீதிபதியாவும் இருந்து மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு வழிகாட்டினாங்க. அப்போ தெபோராள் தேவனுடைய பேச்சு கேட்டு பாராக் அப்படின்னு ஒரு வீரன் ஒரு முக்கியமான வேலைக்காக கூப்பிட்டாங்க. தேவன் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். தெபோராள் மூலமா தேவன் பாராக்குக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னார். நீ சிசராவோட போரிடும்போது உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஆனா பாராக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால அவன் தெபோரா கிட்ட, நீங்க என் கூட வந்தா மட்டும்தான் நான் போருக்கு போவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டான். அதுக்கு தெபோராளும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாங்க. இந்த போர்ல கிடைக்க போற பெருமை உனக்கு கிடைக்காது, அது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, இப்போ வாங்க அந்த பெரிய போர் நடந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு அற்புதம் செஞ்சார். அவர் சிசராவோட பெரிய படைய மொத்தமா குழப்பி அவங்கள அங்கேயும் இங்கேயுமா செதறி ஓட வச்சார். அதனால பாராக்கோட படை ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த கெட்ட தளபதி சிசரா மட்டும் போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு கால்நடையா ஓட ஆரம்பிச்சான். அவ எங்க ஓடுறான்னு நாமளும் பின்னாடியே போய் பார்க்கலாம். இப்போதான் நம்ம கதையோட 2வது ஹீரோ வராங்க. அவங்க பேரு யாகேல். தப்பிச்சு ஓடின சிசரா நேரா யாகேலோட கூடாரத்துக்குள்ளதான் போனா. இங்கேதான் கதையோட முக்கியமான ட்விஸ்ட் நடக்குது. ரொம்ப டயர்டா வந்த சிசராவ யாகேல் தைரியமா உள்ளவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அவனுக்கு குடிக்க பால் கொடுத்ததும் அவன் நல்லா அசந்து தூங்கிட்டான். அவன் தூங்கும்போது யாகேல் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பெரிய தளபதிய தோற்கடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, தெபோராள் முன்னாடியே சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அந்த வெற்றியோட முழு பெருமையும் பராக்குக்கு கிடைக்கல, யாகேல் என்ற ஒரு பெண்ணுக்கு கிடைச்சது. தேவனுடைய திட்டம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஓகே, இந்த சூப்பரான கதையிலிருந்து நாம என்னென்ன முக்கியமான விஷயங்களை கத்துக்கலான்னு இப்போ பார்க்கலாம். 3 முக்கியமான பாடம் இருக்கு. 1, தேவன் பையன் பொண்ணுன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டார். 2வது, நாம தைரியமா இருந்தா தேவன் நமக்கு ஜெயத்து கொடுப்பார். 3வது, தேவன் சொல்றத நாம எப்பவும் கேட்டு நடக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சின்ன பையனாவோ பொண்ணாவோ இருக்கலாம். நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தேவன் உங்களை கொண்டும் பெரிய நல்ல காரியங்களை செய்ய முடியும். இந்த கதைய கேட்ட நீங்க இன்னைக்கு மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி என்ன ஒரு தைரியமான அன்பான காரியத்தை செய்ய போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம். அடுத்த கதையில சந்திக்கலாம்.